نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்திலே ஈமானுடைய கிளைகளை அறிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் இங்கே குழுமி இருக்கிறோம். இதுவரை அல்லாஹ்வை ஈமானுடைய கிளைகளில் முக்கியமானது அல்லாஹ்வை நம்புவது, இரண்டாவது வானவர்களை நம்புவது, மூன்றாவது வேதங்களை நம்புவது, இவற்றை எல்லாம் நாம் இதற்கு முன்னே பார்த்து விட்டோம். அடுத்தபடியாக தூதர்களை நம்புவது, அதுவும் ஈமானுடைய ஒரு முக்கியமான கிளை. அந்த தூதர்களை நம்புவதில் பாதி செய்திய நேற்றைய தினம் பார்த்திருக்கிறோம். மீதி தூதர்களை பற்றி இன்னும் நம்ம எப்படி நம்ப வேண்டும் என்று கேட்டால், ஒரு இறைவனுடைய தூதராக ஆகிறார் என்று சொன்னால் அவருடைய அமல்களினால உழைப்பினால ஆகிறார்னு சொல்லக்கூடாது. ஒருத்தர் நல்ல மனிதர் ஆகிறார், அவர் பாடுபட்டு தான் நல்லவர் ஆக முடியும். ஒரு சாலிகான மனிதர் ஆகுறதா இருந்தா, இறை நேசர் ஆகுறதா இருந்தா அதுக்காக வேண்டி உழைக்கணும். இறை தூதருங்கிற இந்த பொறுப்பை பொறுத்த வரைக்கும் உழைத்து அதை பெறவே இயலாது. இப்ப இருக்கிற அந்த மக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி முகமது தான் நல்லா உழைச்சாங்க, அதனால அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். இங்க மூசா நபி காலத்தில் இருந்த மக்கள்ல மூசா நபி தான் ரொம்ப நல்ல அமல் செஞ்சுட்டு இருந்தாங்க, அதை பார்த்துட்டு அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான்னு சொல்லக்கூடாது. எந்த தூதரை அல்லாஹ் நியமித்தாலும் அவர்களுடைய நல்ல நடத்தைகளை நல்ல அமல்களை அவங்க இறைவனுக்காக அர்ப்பணிச்சதை பார்த்துட்டு என்ன செய்யல, தேர்ந்தெடுக்கவே இல்லை. அப்பதான் அவங்களுக்கு மார்க்கமே தெரிய ஆரம்பிக்குது. அப்ப யாருக்கு அவன் விரும்புகிறானோ அவனா கொடுக்கிற கிஃப்ட் தான் தூதுத்துவம் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹ் சொல்கிறான் 6வது அத்தியாயத்தில் 24வது வசனத்தில் சொல்கிறான், வல்லாஹு அலமு ஹைசு யஜஅலு ரிசாலத்தஹு, தனது ரிசாலத்தை தூதுத்துவத்தை யாருக்கு கொடுப்பது என்பதை அல்லாஹ் தான் நன்கறிந்தவன். அவனுக்கு தெரியும் இவரை தேர்ந்தெடுக்கணும்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுட்டான். அவருடைய அமல்களையோ செயல்பாடுகளையோ பார்த்து தேர்ந்தெடுக்கிறது இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா நபி காலத்துல மூசா நபியை விட ரொம்ப அழகா செயல்படக்கூடிய ஒருத்தர் இருக்கலாம், அவரை தேர்ந்தெடுக்க மாட்டான். அவன் யாரை தேர்ந்தெடுக்கிறானோ அவ்வளவுதான், அதுல யாரும் கேள்வி கேட்க இயலாது. அதனாலதான் அல்லாஹ்வா கொடுக்கிற கிஃப்ட்ங்கிற காரணத்தினாலதான் குழந்தைய அல்லாஹ் நபியாக்கி இருக்கிறான். அதாவது குழந்தை என்ன அமல் செய்யும்? பிறந்தவன குழந்தையை நபியாக்க முடியுமா? குழந்தைக்கு ஒரு அமல் செய்ய முடியாது. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் என்ன சொல்றான், அவங்க அம்மா தகப்பன் இல்லாம குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. ஊர்ல உள்ளவங்க நம்ப மாட்டாங்கல்ல, நம்ப மறுக்கிறாங்க. அப்ப நம்ப மறுக்கும் பொழுது அதை ப்ரூவ் பண்ண நினைப்ப. இல்லைன்னா ஒரு பெண்ணு தகப்பன் இல்லாம குழந்தைய பெற்றுக்கிட்ட காலகாலம் பெற்றுக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் கேட்டா அது அதிர்ச்சி அற்புதத்தில் பிறந்தன்னு சொல்லிட கூடாது. அப்ப ப்ரூஃப் வேணும். நீ தகப்பன் இல்லாம பெற்றுக்கலாமா, என்ன ப்ரூஃப் வச்சிருக்கிற அப்படின்ற உடனே மரியம் அலைஹிஸ்ஸலாம் இப்ப அஷாரத்து இலைஹி, அவங்க எந்த குழந்தையை பெற்றெடுத்தாங்களோ குழந்தைய காட்டுறாங்க. ஏன் கேட்கிற இருக்கு குழந்தைய கேட்டுக்க. அவர்கள் சொல்லுகிறார்கள், கைபனு கல்லுமு மன்கான பின் மகதி சபியா, தொட்டிலில் சிறு குழந்தையாக இருக்கிறவர்கள் நான் உங்களை எப்படி பேச முடியும்? நான் ஓண்ட கேட்டா நீ பதில் சொல்லுவியா, இந்த பிள்ளைகிட்ட கேளுங்கிற என்று அவர்கள் குர்ஆன்ல உள்ளது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப உடனே அந்த குழந்தை பேசுகிறது, ஈசா நபி பேசுகிறார்கள். என்ன பேசுறாங்க? கால இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடியான், ஆத்தானியல் கிதாப், எனக்கு அல்லாஹ் வேதத்தை தந்திருக்கிறான், ஓ ஜாலனி நபியா, என்னை நபியாக ஆக்கியிருக்கிறான்னு சொல்றாரு. எப்ப? அப்பதான் பிறந்திருக்கிறாரு. அந்த பிறந்து பேசுற வயசு இல்ல, இருந்தாலும் என்ன செய்யுது, பிறந்த உடனேய அந்த தகப்பன் இல்லாம பிறந்தது தப்பா போய் பிறக்கல, இறைவனுடைய அற்புதத்தினாலதான் இவர் பிறந்திருக்காரு என்பதை நிரூபிக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் இந்த அதிசயத்தை நிகழ்த்த வைக்கிறான், குழந்தைய பேச வைக்கிறான். அப்ப இது மரியம்ங்கிற சூறாவுல, அதாவது 19வது சூறாவுல 30வது வசனத்துல இருந்து 28வது வசனத்துல இருந்து 33 வரைக்கும் நீங்க பார்க்கலாம். அப்ப இது என்ன விளங்குது? 2 விஷயங்கள் விளங்குது. ஒரு மனிதன் உழைத்து நபி ஆகுறது இல்ல, பிறக்கும் போது நபி ஆயிட்டார் இவர். இவர் எந்த உழைப்பும் செய்ய முந்தையே இவர் நபி ஆகுறாரு. அப்ப அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னா ஒரு சின்ன பிள்ளையே நபியா தேர்ந்தெடுப்பான். அல்லாஹ் நினைச்சான்னா ஒரு 50, சில பேர் சொல்லுவாங்க நுபுவத்துடைய வயசு 40, இப்படிலாம் உங்களுக்கு கதை சொல்லிட்டு இருப்பாங்க. நபின்னா 40 வயசு தான், 40க்கு முந்திலாம் ஒருத்தர் பக்குவம் அடைய மாட்டாரு, அவரை நபி ஆக்க முடியாதுன்னு உங்களா சொல்லிக்கிருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 40 வயசுல நபி ஆனான்னு ஆதாரம் இருக்குது. அதுக்காக வேண்டி எல்லாரும் 40 வயசுல ஆகல. அதுக்காக வேண்டி இப்ப 50 பேரு 40 ஆனாங்க. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை வயசுல ஆயிருப்பாங்க? அனுப்பும் போது நபியா தானே ஆக்கணும். அவர் படைக்கும் போது எத்தனை வயசுங்கிற
அவரை இந்த சைஸ்ல படைக்கும் போதே கரெக்டான சைஸ்ல எல்லாம் படைச்சுட்டான். குழந்தையா இருந்து வளர்ந்து வரல. அவர் அல்லாஹ்வுடைய நபியா தான் இருந்தாரு. அப்ப 40 வருஷம் வழிகாட்டுதல் எல்லாம் முகமது விட்டானல்ல, அப்படி சொல்லக்கூடாது. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் 40 வயசுல இதை தேர்ந்தெடுத்தான். சிலர் 30ல தேர்ந்தெடுப்பான், சிலர் 25 தேர்ந்தெடுப்பான், சில பேர் 50 வயசுல தூதராக தேர்ந்தெடுப்பான். அது அவனுடைய ரைட். அதுக்கெல்லாம் ரெக்கார்டு நமக்கு கிடைக்கல. ஆனா என்ன ரெக்கார்டு கிடைக்குது? குழந்தையை நபி ஆக்குவான்னு ரெக்கார்டு கிடைக்குது. அப்ப வயசு தேவை 40 தேவைங்கிறது தப்புங்கிறது கிடைக்குது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் இல்ல, இன்னொரு ஆளை சின்ன பிள்ளைல நபி ஆக்கியிருக்கலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரியே இன்னொரு ஆளை நினைஞ்சிருக்கிறான்ல நபியா ஆக்கியிருக்கிறான்னு சொல்றான். அதே சூறாவுலயே, அதாவது மரியம் சூறாவுலயே 29வது வருஷம் இல்ல, இது இல்ல அவர்தான் இல்ல அவரு. அப்ப இவர்தான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை எல்லாம் அணிஞ்சிருக்கான். சின்ன பிள்ளைகளை பேச வச்சு ஆத்தைனாஹுல் ஹுக்ம சபியா, சிறுவராக இருக்கும்போது அவருக்கு நம்ம ஞானத்தை கொடுத்தோம். சபியா சிறுவராக இருக்கும் போது ஞானத்தை கொடுத்தோம்னு சொல்றான். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் சின்ன பிள்ளை நபியா இருக்கிறாங்க, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சின்ன பிள்ளை நபியா இருக்கிறாங்கிறது விளங்குது. நபிங்கிறது கஷ்டப்பட்டு உழைச்சி வரக்கூடிய தகுதி இல்ல, அவனா யார வேணாலும் தேர்ந்தெடுத்துருவான். தேர்ந்தெடுத்த பிறகு வேலையை கரெக்டா செய்வாங்க அப்படின்னு நம்பணும். இந்த நபிமார்களை தேர்ந்தெடுப்பதில் மனிதர்களுக்கு எப்படி அல்லாஹ் நபிமார்களை அனுப்பினானோ நம்மள மாதிரி இன்னொரு படைப்பு இருக்குது. அது என்ன படைப்பு? ஜின்னு. மனிதன் மாதிரியான படைப்புன்னு ஜின்னு எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, தோற்றத்துல இல்ல. தோற்றத்துல ஜின்கள் நம்மள மாதிரி இருக்காது. எதுல நம்மள மாதிரி கேட்டா, சட்டதிட்டங்களுக்கு கட்டுப்படுறது இல்ல, பகுத்தறிவுல. நமக்கு எப்படி இது நல்லது இது கெட்டது விளங்குதோ, நினைச்சதை செய்வோம், நினைச்சா விட்டுருவோம். தேர்ந்தெடுத்து நம்ம விரும்பினதை செய்வோம், விரும்பினதை விட்டுருவோம். இந்த மாதிரியான சட்டதிட்டங்களை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி மனித படைப்புக்கும் ஜின்னுங்கிற படைப்புக்கும் தான் அல்லாஹ் கொடுத்திருக்கான். அப்ப அந்த ஜின்களுக்கும் சொர்க்க நரகம் உண்டு, அந்த ஜின்களுக்கும் கேள்வி கணக்குகள் உண்டு, அந்த ஜின்களுக்கும் கடமைகள் எல்லாம் உண்டு. அந்த கடமைகளை ஜின்களுக்கு யார் போய் சொல்லுவா? மனிதனுக்கு மனித ரசூல் சொல்லிடுறாரு. ஜின்களுக்கு யார் போய் சொல்லுவான்னு கேட்டா, ஜின்களுக்கு ஜின்களே அல்லாஹ் தூதர் அனுப்புனான்னு குர்ஆன் சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னு கேட்டா, சூரத்துல் அன்ஆம் 6வது சூராவுல 130வது வசனத்துல சொல்லுகிறது, யா மாஷரல் ஜின்னி வல் இன்ஸ். 6:130. மனித ஜின் இனமே, மனித இனமே ஜின் இனமே, அலம் யஅதிக்கும் ருசுலும் மின்கும், உங்களை சேர்ந்த தூதர்கள் உங்களுக்கு வரவில்லையா? மறுமையில் அல்லாஹ் கேட்பானா. மறுமை நாள்ல ஜின்னையும் கூப்பிடுவானா, மனுஷனையும் கூப்பிடுவானா. உங்களுக்கு உங்களை சேர்ந்த தூதர் வரவில்லையான்னு கேட்பானா. அப்ப உங்களை சேர்ந்த தூதர்னா என்ன? மனுஷனுக்கு மனுஷனை சேர்ந்த தூதர், ஜின்னுக்கு ஜின்னை சேர்ந்த தூதர். அப்ப ஜின்களுக்கு வழிகாட்டுவதற்காக அதுல ஒன்னு தேர்ந்தெடுத்து அவர்களை அல்லாஹ் தூதராக நியமித்து அந்த ஜின்கள் மூலமாக அந்த மற்ற ஜின்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டி இருக்கிறான். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இருந்து அது நிறுத்தப்பட்டு போச்சு. அவர்கள் தான் மனிதர்களுக்கும் தூதர், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஜின்களுக்கு அவங்க தான் தூதர். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் மட்டும் விதிவிலக்காக மனித குலத்திற்கும் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க, ஜின்னு குலத்திற்கும் அனுப்பப்பட்டிருக்காங்க. அது எங்க இருக்குன்னா, சூரத்துல் ஜின்னுண்டே ஒரு சூரா இருக்கு, அந்த ஸ்டார்டிங்ல இருக்கும். குல் ஊஹிய இலைய அன்னஹு இஸ்தமா நஃபரும் மினல் ஜின்னி இன்னா சமீனா குர்ஆனன் அஜபா யஹ்தி இலா ருஷ்தி ஃபஆமன்னா பிஹி. அப்ப ஜின்களில் இருந்து ஒரு கூட்டம் சொன்னது என்ன சொன்னது? இந்த குர்ஆனை அவை செவியுற்றன. செவியுற்று நாங்கள் அற்புதமான குர்ஆனை கேட்கிறோம், அழகான செய்தி நாங்கள் கேட்கிறோம், நாங்கள் இனிமே அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து ஜின்கள் நேர்வழி பெற்றதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப